ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சை பயிறு, ராஜ்மா, வேர்க்கடலை இது 3ம் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு குக்கரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இன்னுமே கட்லெட்டுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறது பைண்டிங்க்கு, அப்புறம் கட்லெட் நல்லா மொறுமொறுன்னு வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உள்ளங்கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து உருட்டி அதுக்கப்புறம் அதை நல்லா கட்லெட் ஷேப்பில் தட்டிக்கலாம். கையில் எண்ணெய் தடவும் போது ஒட்டாமல் எடுக்க வரும். இதே மாதிரி நம்ம 5லேருந்து 6 கட்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற கட்லெட்டை இது மேலே வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். ஏற்கனவே எல்லாமே நம்ம பாயில் பண்ணி எடுத்ததுனால ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போது ஒரு கட்லெட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா கிறிஸ்பியான ப்ரோட்டீன் அதிகமாக நிறைஞ்ச ஒரு கட்லெட் ரெடி. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.